ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். ஆனா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போதும் சரி, இல்ல ஒரு மீட்டிங்ல போய் பிரசன்ட் பண்ணும்போதும் சரி, எங்கருந்து தான் பயம் வரும்னு தெரியாது. உடம்புலாம் ஷிவரிங் ஆகி, ஆங்ஸைட்டி லெவல், அட்ரினலின் ரஷ் எல்லாமே அதிகமாகுதுன்னா, நீங்க அத மாத்தி கான்ஃபிடென்ட்டா பயம் இல்லாம பேசணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்கு. அது என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, அந்த ஸ்டேஜ்ல போய் நம்ம நிக்கும்போது, யாரா இருந்தாலும் நம்மளுக்கு பயம் வரும். பயம் வரும், ஆங்ஸைட்டி வரும். நம்ம என்ன பண்ணணும்னா, வர பயத்த ரெசிஸ்ட் பண்ணாம, வர பயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது, ஆமா எனக்கு பயம் இருக்கு. இத்தனை பேத்துக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு எனக்கு பயம் இருக்குன்றத எனக்குள்ள நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ண பாத்தீங்கன்னா, பயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி ரெடியூஸ் ஆகுறத நீங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நீங்க பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்த நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்கனாலும் சரி, இல்ல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்கனாலும் சரி, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு இதுக்கு மேல ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லன்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்ட கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப டீப்பா வேலை செய்யும். இப்ப 2 பாயிண்ட்டுமே வேலை செய்யலனா, பாயிண்ட் நம்பர் 3ல நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பயம் வருது. அந்த வந்த பயத்த நீங்க என்ன பண்ணணும்னா, விட்னஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு பயம் வருதுன்றத நீங்க அப்சர்வ் பண்ணணும். அந்த பயத்த நீங்க ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு பயம் வரக்கூடாதுன்ற மாரி ரெசிஸ்ட் பண்ணாம, வந்த பயத்த நீங்க அப்சர்வ் பண்ணணும். நீங்க ஒரு 3 பெர்சனா உங்க பயம் உங்களுக்கு உடம்புல என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்றத நீங்க அப்சர்வ் பண்ணணும். வெறும் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும். அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அப்படியே அந்த பயம் டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகும்.